கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நினைத்தவுடன் வெற்றி நம் பக்கம் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. வெற்றியை நமதாக்க கடினப்பட்டு உழைக்க வேண்டும். நமது பலத்தை உணர்ந்து நாம் செய்யும் செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டும். நாம் நமது பலத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் பலவீனமானவர்களாகவே இருப்போம். அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. எனவே தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் நம் பலத்தை உணர்ந்து செயல்படுவோம். தன்னம்பிக்கை என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு கருத்துதான். ஆனால் இந்த கருத்து ஒருவர் மனதை பற்றி கொண்டவுடன் அதற்கு பொருள் வகை சக்தி வந்து விடுகிறது. இந்த சக்திதான் தடைகளை தாண்டி ஒருவரை வெற்றி பாதையை நோக்கி நடைபோட வைக்கிறது. ஒருவருக்கு மன வலிமையூட்டுவதும் இதே தன்னம்பிக்கைதான். ஆக நாம் நமது வாழ்க்கையில் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என எக்காலமிட தன்னம்பிக்கை தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். கணம் தோன்றி கணம் மறையும் புழுக்களின் வாழ்க்கையாக நமது மனித வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும். வாழத் தெரியாமலே கோழைத்தனமாகவே வாலிபத்தை விட்டுவிடக்கூடாது என்று வலியுறுத்தும் கவிஞர் மருதகாசி உள்ளத்தில் உரம் வேணுமடா என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். எனவே நம்மிடமுள்ள பயத்தை சாகடித்து சவாலை எதிர்கொண்டு செயல்படுவோம். அதுவே நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.